இன்னைக்கு லீடர்ஷிப் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும்போது சம் சேலஞ்சஸ் நமக்கு எப்பவுமே இருந்துகிட்ருக்கும். நம்மளோட சுப்பீரியரோட ப்ராப்ளம் இருக்கும். சுப்பீரியரோட நம்ம இன்சார்ஜோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டோட நல்ல ஒரு வேவ் லென்த்து கொண்டு வர முடியாது. எப்போ பார்த்தாலும் அவர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பார். அவரோட ஓன் ஐடியாவை கொண்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ரெண்டாவது, டீமுக்குள்ள அன்வான்டட் ஆக்டிவிட்டீஸை நம்மளை மானிட்டர் பண்ணுறக்கு, நம்மளை செக் பண்ணுறக்கு, அந்த பர்சனை செக் பண்ணுங்க, இந்த பர்சனை வச்சு செக் பண்ணுங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சில விஷயத்தெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ நமக்கு நல்லாவே தெரியும், இவர் நம்மளை மானிட்டர் பண்ணுறாரு, இவருக்கு நம்ம மேலே ட்ரஸ்ட் இல்லை, இவருக்கு ஒரு பிலீவ்னஸ் இல்லை. முதல் இனிஷியலாக கொஞ்ச நாள் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, செக் பண்ணிட்டு இருக்காரு, வெரிஃபை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா தட் இஸ் நோ இஷ்யூஸ். ஆனால் ரெகுலராகவே அது ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்காரு, நம்மளை அடிக்கடி வெரிஃபை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் இவர் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறாரு. நம்ம சப்பார்டினேட்டை வச்சு இன்சார்ஜாக மானிட்டர் பண்ண சொல்கிறாரு, நம்மளை வச்சு பக்கத்தால் இருக்கவங்கள மானிட்டர் பண்ண சொல்கிறாரு, டீமுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் மாரி கிரியேட் பண்ணுறாரு. நீ பெரியவனா, நான் பெரியவனா, இல்லை அவன் சொன்னாதான் கேட்பேன், இவன் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு டீமுக்குள்ள பாலிடிக்ஸ் நிறைய கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவர் பியூர் மைக்ரோ மேனேஜரு. இவரோட கேரக்டரிஸ்டிக் பார்த்தா ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியாக வர மாட்டேங்குது, அன்ஸ்டேபிளாக பேசுகிறாரு, முன்னுக்கு முரணான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு, இவரை சரியாக ஜஸ்டிஃபை பண்ண முடியல, ஒரு கன்ஃபியூஸ்டு பர்சனாக இருக்காரு, மூடு ஸ்விங்கிங் படி பேசிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது எல்லாமே ஒரு பர்சனுக்கு தகுந்த மாதிரி பேசுவார், இன்னொரு பர்சன்ட்ட வேற மாதிரி பேசுவார். அப்படின்னு செய்யும் போதே நீங்கள் கன்ஃபார்மாக இந்த கேரக்டரிஸ்டிக்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இவர் பியூர் மைக்ரோ மேனேஜர் கேரக்டரு. ஸோ இவரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஹேண்ட்லிங் மைக்ரோ மேனேஜர் 5 லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா 5 ஸ்ட்ராட்டஜி மூலமாக இவரை உங்களோட சப்போர்ட்டிவ் மேனேஜராக கன்வெர்ட் பண்ண முடியும். மைக்ரோ மேனேஜர் டு சப்போர்ட்டிவ் மேனேஜர், இதுதான் இன்னையோட டாஸ்க். நீங்கள் எப்படி இவங்களை கன்வெர்ட் பண்ண முடியும், உங்கள் பக்கத்தால் கொண்டு வர முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட போயே நம்ம ஒர்க் பண்ணணும். அவங்களையே என்ன கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு அதையவே நம்ம பண்ணி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். எப்பவுமே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க அதை கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நீ கேட்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குன்னு அவங்க பிலீவ் பண்ண மாட்டாங்க, வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்க, ரோல் வேல்யூ ஆட் பண்ண மாட்டாங்க, எல்லாமே அவங்க பண்ண மாதிரி தான் பேச விரும்புவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த மைக்ரோ மேனேஜர் கேரக்டரிஸ்டிக்ல இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பில்ட் ட்ரஸ்ட் த்ரூ கன்சிஸ்டன்ட் ரிசல்ட். நம்ம அவரோட ஒர்க் பண்ணி அக்குரேட் டெலிவரி அக்குரேட் ஒர்க் அண்டு மீட் டெட்லைன்ஸ். நம்ம அழகாக ஒரு ஒர்க் எடுத்து இந்த டைமில் இந்த டேட்டில் இந்த சமயத்தில் நாங்கள் முடிச்சிருவேன், இந்த ஒர்க்கோட ரிசல்ட் நான் இந்த பர்சன்டேஜ் தரேன் சார், எனக்கு வாய்ப்புகள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அவரோட பில்டு ட்ரஸ்ட் த்ரூ கன்சிஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்கறது மூலமாக அந்த மைக்ரோ மேனேஜரை நம்ம சப்போர்ட்டிவ் மேனேஜராக மாற்ற முடியும். அது ஒரு பாயிண்ட். மோஸ்ட் ஆஃப் த டைமில் ரெண்டாவது, ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர் அப்டேட்ஸ். எப்படின்னா ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் கன்சிடர் பண்ணிங்கன்னா, நம்ம அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம போய் ஒரு ரிப்போர்ட் சொல்கிறோம், அந்த ரிப்போர்ட் அவங்க பிலீவ் பண்ண மாட்டாங்க, சபார்டினேட்டை வச்சு நம்மளை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா அவங்கள அப்படியே ஃப்ரீயாக விட்டுறணும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சபார்டினேட் யார் யார் அங்கே டெலிகேட் பண்ணீங்களோ அவங்களே நேரடியாக அவங்கள போய் அவரோட இன்ட்ராக்ட் பண்ண விட்டுறணும். இதுதான் மைக்ரோ மேனேஜர் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் இதுதான். நீங்கள் போய் அவரோட ரிப்போர்ட் கொடுக்கறது ஒன்று, நம்ம யாருக்கு அந்த ஒர்க்கை டெலிகேட் பண்ணுமோ அந்த பர்சனை ஹேண்டில் பண்ண சொல்லிடுவோம். அப்போ மைக்ரோ மேனேஜர் நம்ம சொன்னதை கிராஸ் எக்ஸாமினேஷன் டவுன் த பீப்புளில் பண்ண முடியாது. டவுன் த பீப்புளே போய் நம்ம வாய்ப்புகள் கொடுத்து அவங்களை எம்பவர்மெண்ட் பண்ணும்போது, அவங்களே போய் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது வேற லெவலில் ரிசல்ட் வரும். அவங்க சொன்ன ஒர்க்கு கரெக்டான கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வருவார் மைக்ரோ மேனேஜர். ஸோ அப்போ அவர் அந்த மைக்ரோ மேனேஜரை கூப்பிட்டு, சார் உட்காருங்க, ஓகே ஆமாம் சப்பார்டினேட் பண்ணாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க,
இதுதான் பண்ணாங்க, ஆமாம் இதான் சார் பண்ணாங்க, நான் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார், எதனால ஏதாவதுன்னா உங்களுக்கு அப்டேட் தரேன், அவங்க டூயிங் குட், நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் ஒரு ரிலையபிள் ஆகி போவார் அந்த இடத்துல. ஸோ அப்போ கிவ் த ரெகுலர் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ஸ் அவருக்கு போகிற மாதிரி நம்ம சபார்டினேட் வச்சே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் சபார்டினேட் வச்சு கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா நீங்கள் போய் கொடுக்கலாம், அவர்கிட்ட நேம் வாங்கலான்னு போனீங்கன்னா அவர் தான் உங்களை பிலீவ் பண்ணலையே. ஸோ உங்களுக்கு அவருக்கு ட்ரஸ்ட் இருக்காது. ஸோ உங்கள் மேலே அவர் நம்பிக்கை வச்சிருக்க மாட்டார். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா மைக்ரோ மேனேஜர் வேலை செகண்டரி லைனை போய் கேட்பார். அப்போ நீங்கள் செகண்டரி லைன் சொல்லும் போது உங்கள் சபார்டினேட்டு உங்களை மதிக்க மாட்டாங்க. அப்போ சபார்டினேட்டவே நீயே போய் ரிப்போர்ட் பண்ணு மைக்ரோ மேனேஜருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஹாப்பியாக போய் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மைக்ரோ மேனேஜர் அதை அழகாக கேட்பாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கும் மைக்ரோ மேனேஜர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணுவார். இதில் மைக்ரோ மேனேஜரை நீங்கள் எப்பவுமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். என்ன சப்பார்டினேட்டு கூட அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு, என்ன பேசுகிறாரு, என்ன சொன்னார்னு கவனிக்கணும். சமாத சபார்டினேட் வந்து இதில் இருக்க ட்ராபேக் என்னன்னா உங்களை ஓவர் கம் பண்ண பார்ப்பாங்க அவர் கூட சேர்ந்துட்டு. ஸோ அப்போ அதை அவர் கூட நீங்கள் உட்காந்து 1-to-1 அவர் கிளாரிஃபை பண்ணணும். அதுதான் தேர்ட் பாயிண்ட். கிளாரிஃபை ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, டிஃபைன் டியூட்டிஸ் அண்ட் டிசிஷன் அத்தாரிட்டிஸ். கிளாரிஃபை ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட ரோல் என்ன, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு 3வது பாயிண்ட் அவரோட உட்காந்து அவர்கிட்ட பேசணும். சார் சொல்லுங்கள், நான் என்ன ரோல் பண்ணிகிட்ருக்கேன், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணணும், ஸோ இப்போ எனக்கு என்ன டியூட்டிஸ் கொடுக்குறீங்க, நான் எந்த டைமில் என்ன ஒர்க்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவரோடையே கேட்கணும். நீங்கள் இதெல்லாம் பண்ணலான்னு போய் கேட்டிங்கன்னா அவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவர் பியூர் மைக்ரோ மேனேஜர். ஸோ அப்போ அவர் சொல்கிறபடி தான் நீங்கள் செய்கிற மாரி வரணும், அவருக்கு தான் அந்த கிரெடிட் வரணுங்கிறதுல அவர் தெளிவாக இருப்பார். நீங்கள் அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் சார் எப்படி பண்ணணும், என்ன சொல்லணும், டிஃபைன் டியூட்டிஸ், என்னோட டியூட்டிஸை டிஃபைன் பண்ணுங்கள், அண்டு டிசிஷன் அத்தாரிட்டி யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம 1-to-1 அவரோட பேசும்போது அவர் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு என்ன பண்ணணும்னு. சபார்டினேட் யார் உங்களை ஓவர் கம் பண்ணுறாங்களோ அவரோட சேர்ந்து மைக்ரோ மேனேஜர் குரூம் பண்ணுறாங்களோ அவங்க தான் பிரில்லியன்ட் ஜர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரில்லியன்ட் ஜர்க்ஸை அவரோட உட்காந்து சார் இவர் இப்படி சொல்கிறார் சபார்டினேட்டு, நீங்கள் இப்படி சொன்னீங்களாமா, எனக்கு அதில் கிளாரிஃபை வேணும், நீங்கள் கொஞ்சம் அவர் முன்னாடியே எனக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவரை லாக் பண்ணணும். அப்போ அவர் வந்து அந்த சபார்டினேட் முன்னாடி ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தாரு, அவங்ககிட்ட வேற தப்பாக சொல்லியிருந்தாங்க, அவர் வந்து உங்கள்கிட்ட தப்பாக சொல்லியிருந்தாங்கன்னா அது அப்போவே கிளாரிஃபை ஆகிடும். டிலே பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல அசிஸ்டேஷன் டு டீல் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் இல்லாத ஆளாயிருவீங்க, அப்போ ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. எப்பவுமே கன்ஃபரண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது மறந்துடாதீங்க. மைக்ரோ மேனேஜ் ஹேண்டில் பண்ணும்போது கரேஜாக, போல்டாக, கான்ஃபிடென்ட்டாக, நாலேஜபிளாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம எந்த வார்த்தைகளும் சரியான வார்த்தைகளை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா மைக்ரோ மேனேஜரை அழகாக சப்போர்ட்டிவ் மேனேஜரை நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். சரி, அடுத்த பாயிண்ட், ஆஸ்க் ஃபார் ஃபீட்பேக் நாட் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைமில் போய் சார் நீங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், நம்ம நல்ல ஒரு பாஸோட, ஹெச்ஓடியோட, ஒரு லீடரோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆனால் மைக்ரோ மேனேஜர் அப்படிங்கும்போது நம்ம அந்த மாதிரி போய் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன ஃபீட்பேக் கேட்குறீங்களோ உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் சொல்லுவார், உங்களை பற்றி வேற ஒரு ஃபீட்பேக் உங்களோட ஹெச்ஓடிஸு, சபார்டினேட்டு, அதர் பீப்புளுக்குலாம் தருவார். எப்பவுமே அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்கறத நிறுத்தாமல் அவரை கண்டிப்பாக கேட்டே ஆகணும். அப்போ அவர் உங்களுக்கு ஃபீட்பேக்கு, உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு, சஜஷன்னு சொல்லுவாங்க போது அவரோட தாட்ஸ் என்ன, அவர் மைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவரோட இன்புட்டு, அவரோட சஜஷன்ஸும் நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் எப்படிப்பட்டவர், எங்கே பேசுகிறாரு, என்ன சொல்கிறாருங்கிறது நீங்கள் கவனிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தட்ஸ் அ 4th பாயிண்ட், ஆஸ்க் ஃபார் தி ஃபீட்பேக். சரி, 5th பாயிண்ட், கன்வெர்ட் கண்ட்ரோல் டு கொலாபரேஷன். எப்பவுமே வந்து அவர் நம்மளை மானிட்டர் பண்ணுறது, அப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறதுன்னு செய்யும்போது அவரையும் நம்ம ஒரு பார்ட்டாக, ஒரு இன்வால்மெண்ட்டாக, ஒரு பார்ட்னராக, ஒர்க்கிங் பர்சனாக உள்ள கன்வெர்ட் பண்ணி கொலாபரேஷனை அவரை பயன்படுத்த பார்க்கணும். சார் இந்த இடத்துல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சார் இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணி கொடுங்க, சார் இந்த இடத்துல எங்களுக்கு ஐடியா தெரியல சொல்லுங்கள், தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அவரை கேட்டு அதில் கொண்டு வந்து இன்வால்மெண்ட் படுத்தணும். அப்போ என்ன ஆகும், என்கேஜ் இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்கஷன்லாம் உள்ளே கொண்டு வந்து சார் இந்த ஒர்க் இப்படி பண்ணலான் இருக்கோம், இது இந்த பிளான், இது சஜஷன், இது எப்படி முடிக்கிறது சொல்லுங்க அப்படின்னோடனே அவரே இன்வால்வ் ஆகி இதை இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம், இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். அப்போ ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஷனில் அவரையும் ஒரு பார்ட்டாக உள்ளே கொண்டு வரும்போது அவருக்கு நம்ம மேலே ஒரு நம்பகத்தன்மை வந்துடும். ஸோ இப்போ இந்த 5 பாயிண்ட் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹவு டு ஹேண்டில் த மைக்ரோ மேனேஜர்னு.
நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த மைக்ரோ மேனேஜர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள நம்ம டேக்கிள் பண்ணுற ஸ்கில்லும் நாலேஜும் நம்ம வளர்த்துக்கணும். இல்லைன்னா அவங்க நம்மளை ஃபெயிலியர் பர்சன், அன்ஸ்கில் பர்சன், நாலேஜ் இல்லாத பர்சன் ஃபிக்ஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணி நமக்கு டிஸ்டர்ப் பண்ணி இரிட்டேட் பண்ணி ஆன்சைட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்து சப்பார்டினேட்டுக்கு நமக்கும் பாலிடிக்ஸ் இப்போ தேவையில்லாத பிரச்சனையை கான்ஃப்ளிக்ட் கொண்டு வந்து நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம புத்திசாலித்தனமான கம்யூனிகேஷன் ஸ்கில் நம்மகிட்ட இருக்குது, நாலேஜ் இருக்குது, கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்குது, கன்ஃபரண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்குது. அப்படின்னா கன்ஃபரன்டேஷன் போல அழகாக அவரை ஹேண்டில் பண்ணி அவரோட உட்காந்து அவரோட பேசி ஃப்ரீக்வெண்ட் ரிப்போர்ட்டு கொடுத்து அவரோட வழியிலேயே அவர் நம்பிக்கை வாங்க முடியும், ட்ரஸ்ட் வாங்க முடியும். வாங்கிட்டோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் லைனில் வந்துடுவார். ஸோ இதுதான் 5 ஸ்டெப்பு. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பில்ட் ட்ரஸ்ட் த்ரூ கன்சிஸ்டன்ட் ரிசல்ட். கன்சிஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்கறது மூலமாக அந்த மைக்ரோ மேனேஜரை சப்போர்ட்டிவ் மேனேஜரை கன்வெர்ட் பண்ண முடியும். ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர்டு அப்டேட்ஸ். நம்ம நல்ல அழகான ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, உள்ள ஒர்க் பண்ணுறதோட ரெகுலர் ப்ரோக்ரஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டு இதெல்லாம் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அவருக்கு சப்மிட் பண்ணுறது மூலமாக, ஃபீட்பேக் கொடுக்கறது மூலமாக, என்ன ஸ்டேட்டஸுங்கிறது சொல்கிறது மூலமாக நம்ம வந்து அவரோட ட்ரஸ்ட்டை கன்வெர்ட் பண்ண முடியும் மைக்ரோ மேனேஜர் டு சப்போர்ட்டிவ் மேனேஜராக. கிளாரிஃபை ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி அவரோட உட்காந்து அதை தெளிவாக கேட்டு வாங்குகிறோம். அப்படிங்கும்போது அவர் நமக்கு கிளாரிட்டி கொடுக்குறாரு, டிஃபைன் பண்ணுறாரு. இதெல்லாம் அவரோட 1-to-1 வந்து கன்ஃபார்ம் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ மைக்ரோ மேனேஜர் வந்து சப்போர்ட்டிவ் மேனேஜராக வருவார். ஆஸ்க் ஃபார் ஃபீட்பேக். தட்ஸ் அ 4th பாயிண்ட். ஆஸ்க் ஃபார் ஃபீட்பேக், நாட் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம எப்பவுமே அவர்கிட்ட ஃபீட்பேக் தான் கேட்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லவே கூடாது. அவர் என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்னு கேட்டு நம்மளா ஒவ்வொரு டைமும் வீக்லி ஒன்ஸ், சார் என்ன சார் பண்ணேன், நான் என்ன சார் இம்ப்ரூவ் பண்ணணும், எது பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே அவரோட ரிலேபிளாக ஒரு டைப் வச்சுட்டு போகிறோம். அவர் கீழேயே இருக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சப்போர்ட்டிவ் மேனேஜராக கன்வெர்ட் ஆவார். கன்வெர்ட் கண்ட்ரோல் டு கொலபரேஷன். எப்பவும் ஸ்ட்ராட்டஜி பிளான், எனி டிஸ்கஷன், சப்பார்டினேட்டை போய் அவருக்கு டைரக்டாக ரிப்போர்ட் கொடுக்க வைக்கிறதும் அவர் நம்மகிட்ட கிளாரிஃபை வாங்குற மாதிரி இருக்கணும். நீங்கள் போய் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா முதல்ல உங்ககிட்ட கேட்டுட்டு சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சப்பார்டினேட்டை போய் ட்விஸ்ட் பண்ணி விட்டு, என்ன பண்ணுறாரு உங்கள் பாஸ், என்ன வேலை செய்கிறாரு, கரெக்டாக பண்ணுறானா, இவன் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சப்பார்டினேட்ட வந்து நம்மளை பற்றி விசாரிக்கிறாரு அப்படிங்கும்போது சப்பார்டினேட் நம்மளை எப்படி மதிப்பாப்ல? சப்பார்டினேட் உடனே ஓவர் கம் பண்ணுவாங்க. அன்வான்ட் பிரில்லியன் ஜெர்க்ஸு, டெவில் அட்வொகேட்டு இவங்க எல்லாமே ஒர்க்கில் ஆரம்பித்து நம்மளை ஒர்க்கை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 5 ஸ்டெப்பு நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த 5 ஸ்டெப்பு மூலமாக தான் நீங்கள் மைக்ரோ மேனேஜரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். மைக்ரோ மேனேஜரை கன்வெர்ட் டு தி சப்போர்ட்டிவ் மேனேஜராக கொண்டு வர முடியும். எப்பவுமே முக்கியம் நம்ம லேர்னிங் மோடில் இருக்கணும். பெட்டர் டிஸ்கஷன் அவரோட வச்சுக்கணும். அவர் என்ன இது பண்ணாலும் நம்ம ஆர்குமெண்ட்லேயோ எதுலேயும் போகக்கூடாது. டிஸ்கஷன் பாயிண்ட்லேயே போயிட்டு அவர்கிட்ட ஒர்க் பண்ணணும். தட்ஸ் அ வெரி குட். அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கில். இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிலன்னா நீங்கள் மைக்ரோ மேனேஜர் விட்டும், மைக்ரோ மேனேஜர் ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் விட்டு நம்ம வேறு ஆர்கனைசேஷன் போக வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. கன்சைஸாக ட்ரஸ்ட் ப்ளஸ் டிரான்ஸ்பரன்சியாக அவர் ஹேண்டில் பண்ணணும். ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணணும், டிரான்ஸ்பரன்சியாக அவர் ஹேண்டில் பண்ண பழகணும். நம்ம டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். அவர் டிரான்ஸ்பரன்சியாக இருக்க மாட்டார், தெரிஞ்சதை ஓப்பனாக சொல்ல மாட்டார், தெரியாத மாதிரி கொஸ்டின் கேட்பார். அப்போ நம்ம டிரான்ஸ்பரன்சியாக என்ன தெரியுதோ சொல்லிடுவோம். அவர் அதுக்கு என்ன சஜஷன் சொல்கிறாரோ அது கேட்டுக்குங்க, அவ்வளோதான். அப்போ இல்லைன்னா மைக்ரோ மேனேஜர் என்ன பண்ணுவார், அவர் சொல்லாமல் தெரிஞ்சது தெரியாத மாதிரி கொஸ்டின் கேட்பார், தெரிஞ்சுட்டே கேட்பார். அப்போ பியூர் மைக்ரோ மேனேஜர். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணா, ஃப்ரம் கண்ட்ரோல் டு கைடன்ஸ். அவர் கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளை மானிட்டர் பண்ணுறது, தேவையில்லாத கொஸ்டின் கேட்குறத குறைச்சிட்டு அவரை வந்து நம்ம கைடன்ஸ் கேட்குற மாதிரி பயன்படுத்தும் போது கண்ட்ரோல் பண்ண மாட்டார், டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், அடுத்த லெவலுக்கு பண்ணுவார். அடுத்தது சப்போர்ட். எப்படி நம்மளை சப்போர்ட் பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆட்டோமேட்டிக்காக இவர் என்ன ஆகும், நம்ம சப்போர்ட் பண்ணுறாரு, கன்வெர்ட் பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ரெடியூஸ் தி மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டை கம்மி பண்ணிட்டு நமக்கு ட்ரஸ்ட்டாக சப்போர்ட்டிவ் மேனேஜராக அவர் கன்வெர்ட் ஆயிடுவார். இதுதான் ஹேண்ட்லிங் மெத்தட். 5 லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி ஃபார் handling micromanager to supportive manager. Thank you all.